வணக்கம் இந்தியா. மார்க்கெட்டினுடைய கிராஷ்னால அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், மேலும் இன்வெஸ்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைய தினம் பேச இருக்கிறோம். அதாவது ஜியோ பொலிட்டிக்ஸ்னால அது இயர் எண்டில் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுனாக்க நம்மளுடைய மார்க்கெட் நார்மலாக கரெக்ட் ஆகிறத விட கூடவே கரெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டிக்ளைனில் நமக்கு ஹிஸ்ட்ரி நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. டிசிப்ளின் இன்வெஸ்டர்ஸ்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ பணம் பண்ணியிருக்காங்க என்பதையும் நாம் நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ மெயினாக இந்த ஃபேக்டர்ஸ் லைக் ஜியோ பொலிட்டிக்கல், ஸ்ட்ரக்சரல் அண்ட் சீசனல் இந்த டிமாண்ட்னால இன்வெஸ்டர்ஸ் எப்போதுமே ஒரு அட்டென்ஷனும் வேணும், டிசிப்ளினும் வேணுங்க. இப்போ இந்த வீழ்ச்சிக்கு 7 முக்கிய காரணங்கள். ஒன்று க்ரூட் ஆயில் அதிகரித்தது, ரெண்டாவது சப்ளை வரது குறையக்கூடும் ஃபர்தரா அப்படிங்கிற ஒரு ஃபியர். ஸோ அதனால் பிரெண்ட் க்ரூட் என்னாச்சு, சைக்கலாஜிக்கல் பேரியர் $100 தாண்டியது இந்த ஈரானியன் அட்டாக்ஸில். போன பிப்ரவரியில் $74, இந்த மார்ச்சில் $115. ஸோ அதனால் அது மெயினாக தட் இஸ் த ரீசன் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் பெயிண்ட் அண்ட் கெமிக்கல் அவியேஷன் இந்த கம்பெனிலாம் என்னாச்சு, ஒரு கார்ப்பரேட்டில் அவங்களுக்கு ஒரு அழுத்தம். ஸோ அதனால தான் இது எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால எக்கானமியும் ஃபீல்ஸ் த ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம். ரெண்டாவது வீக் குளோபல் கியூஸ் அண்ட் ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட்னு சொல்லுவோம். அதாவது குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்க ஒரு கம்ப்ளீட்டாக அந்த ஒரு லேகிங் அண்ட் பிஹைண்ட் த வார்னே சொல்லலாம். டோ ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 புள்ளிகள் விழுந்திருக்கு, ஸ்லிப்பிங் பிலோ 47,000 ஃபஸ்ட் டைம் இந்த வருஷத்தில். அதுமாரி ஆசிய பங்கு சந்தையில் கோஸ்பி, நிக்கி, ஹாங்சங் அண்ட் எஸ்எஸ்சி எல்லாமே ட்ரேடிங் லோவருங்க. ஸோ அதனால் வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் குளோபல் இன்வெஸ்டரை ஒரு டிஃபென்சிவ் போஸ்டருக்கு தள்ளியிருக்குன்னு சொல்லலாம். ப்ளஸ் ஒரு ரிஸ்க் ஆஃப் ட்ரேட்ஸில் வேர்ல்டு வைடு ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ மெயினாக நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டில் வீழ்ச்சிக்கு அந்த எல்லாருக்குமே மார்ஜின் கால்னால விழுந்தது தான் எம்டிஎஃப்பில். ஸோ அந்த ட்ரிகரும் சேர்ந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பர்சிஸ்டண்ட்டாக எஃப்ஐஐ மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டே இருக்காங்க. இதுவரையிலையும் பார்த்தீங்கன்னா சோஃபார் எஃப்ஐஐ 46,000 கோடிக்கு இந்தியன் ஈக்விட்டியில் மார்ச் மாதம் ஒன்றியே விற்றுருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கிய காரணம். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டீப் ஸ்ட்ரக்சரல் கன்சர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் குளோபல் லிக்விடிட்டி தான் முக்கிய காரணம், ப்ளஸ் ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி. அதுமாதிரி நம்மளுடைய ருப்பி ரெக்கார்ட் லோங்க நேற்றுக்கு 92.37 அகெயின்ஸ்ட் த US டாலர். ஸோ அதனால் அதுவும் சேர்ந்து இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸை மேலே ஏற்றுறது அப்படின்னு சொல்லலாம். இதனால் என்னாச்சுன்னா எஃப்ஐயோட அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்கிறது. இந்த வாரமே பார்த்தீங்கன்னாக்கா இதுவரையிலையும் நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வு ஒரு புதிய லோவை தொட்டுள்ளதுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வுடைய பாலிசி அண்ட் அன்சர்டனிட்டி. ஸோ மார்ச் 17 பாலிசி மீட்டிங் ஒரு பெரிய ஒரு விழிப்பை சந்தைகளில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும், ஆனால் அன்சேஞ்சடாகவே அங்கே கரண்ட் லெவலில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இது என்ன ஆகும், இந்த ரிவைஸ் இன்ஃப்ளேஷன் எஸ்டிமேட்ஸில் இந்த ஸ்க்ரூட் ஸ்பைக் ஃபர்தராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது பேங்கிங் அண்ட் ஆட்டோ செக்டார் வீக்னஸ். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5% விழுந்திருக்கு நேற்றுக்கு, பிலோ 54,000 மார்க்கு. யூனியன் பேங்க், பிஎன்பி, கனரா பேங்க் எல்லாமே 2.5% 3% விழுந்திருக்கு. ப்ரைவேட் பேங்க்ஸும் ஸ்பேர்டு, இண்டஸ்இண்ட் பேங்க் கிட்டத்தட்ட 2.5% விழுந்திருக்கு. அதுபோல் ஆட்டோமொபைல் செக்டாரும் ஒரு அண்டர் ப்ரெஷர் ஃப்ரம் ரைசிங் அவுட் ஆஃப் இன்புட் காஸ்ட்டுங்க. ஸோ அதுவும் 3%க்கு மேலே விழுந்திருக்கு. இதை தவிர நம்மளுடைய விக்ஸு ஃபியர் காஜ், ஸோ அது பார்த்திங்கன்னா நியர்லி 6% வரலையும் ஏறி 22.66 இருக்கிறது. ஸோ இது ஒரு ஹைட்டன்டு ஃபியர், ஒரு அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் இருக்கிறத நம்மளுக்கு விக்ஸ் க்ளீனாக கொடுக்குது. அதனால் இன்வெஸ்டர்ஸ் ரீஅசஸ் ரிஸ்க் அண்ட் பொசிஷனிங் இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். அடுத்தது ஸோ இன்வெஸ்டர்ஸ்
என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் வந்து அவாய்ட் பேனிக் செல்லிங், உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ஆக்சஸ் பண்ணி குவாலிட்டியாக இருக்கிறத வச்சுங்க. தென் ரீபேலன்ஸ் டாக்டிக்கலி, தென் உங்களுடைய கீப் எஸ்ஐபி ரன்னிங்காக இருக்கணும், பாஸ் பண்ணாதீங்க. வாட்ச் எஃப்ஐஐ டிஐஇ ஃப்ளோ, இவங்க எவ்வளோ விற்கிறாங்க எவ்வளோ வாங்குறாங்க. அதுமாரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் செக்டரில் வந்து வித் ப்ரைஸிங் பவர். அதுமாரி இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் ஒரு கேஷ் வந்து ஒரு 10-15% 15% கையில் கேஷை வச்சுங்க. ஸோ டு பை த மார்க்கெட்டில். ஏன்னா நிஃப்டியை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னா இந்த 23,090 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஏரியாவாக இருக்கக்கூடும். இருந்தாலும் ஜஸ்ட் கீப் த கேஷ் வித் யூ. அதுமாரி மெயினாக வந்து இந்த பிக்கர் பிக்சர் என்னென்னா, இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்கள்ல, தீஸ் டூ ஷால் பாஸ், அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து வீழ்ச்சினா மார்க்கெட் விழும், திருப்பி ஏறும். ஸோ இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கு. அதனால் நீங்கள் இன்வெஸ்டராக என்ன பண்ணணும்னா, வெல்த்தை கிரியேட் பண்ணணும்னா அவாய்ட் கரெக்ஷன்ஸ். அந்த சமயத்தில் நீங்கள் எப்படி சர்வை பண்ணுறீங்களோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அதுக்கு தகுந்தா போல் ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஸோ மார்ச் வாலட்டிலிட்டி நமக்கு ஒரு லாங் டேர்ம் டெசிஷனை டிக்டேட் பண்ணுங்க. அதனால் க்ரூட் ஆயில் ஸ்பைக்ஸ் ஆர் எஃப்ஐஐ செல்லிங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபியர் ஓவர் டிசிப்ளின் இதெல்லாமே விட்டுட்டு மார்க்கெட் வந்து பேஷன்ஸுக்கு ரிவார்டு பண்ணும். ஆல்வேஸ் ஹேவ், ஆல்வேஸ் வில். தேங்க்யூ. நன்றி.